Hi students, welcome to One Academy. Okay, so இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 1 and 2 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான். என்னன்னா ஸோ ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மூன்று தலைநகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஆந்திர பிரதேஷோட கேபிட்டலா இப்போ இருக்கிறது வந்துட்டு அமராவதி அப்படின்ற இடம் தான் இல்லையா. ஸோ முன்னாடி ஆந்திராவும் தெலுங்கானாவும் சேர்ந்து இருந்தப்போ ஹைதராபாத் தான் கேபிட்டலா இருந்திருக்கும். ஓகே, அப்புறமா ஆந்திரா தெலுங்கானா பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஹைதராபாத் வந்து தெலுங்கானாவோட கேபிட்டலா இருக்கும். ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபிட்டல் வந்து பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க புதுசா இல்லையா. இப்ப என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 3 தலைநகரங்கள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன தலைநகரங்கள் அப்படின்னா ஒண்ணு அமராவதி, இன்னொன்னு வந்து விசாகப்பட்டினம், இன்னொன்னு வந்துட்டு கர்னூல் அப்படின்றது. சரிங்களா. சோ அமராவதியில என்ன இருக்கும் அப்படின்னா சட்டப்பேரவை, அதாவது இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றதுலாம் அமராவதியில வந்து நடக்கும். விசாகப்பட்டினத்துல என்ன இருக்கும்னா செக்ரட்டரியேட், தலைமைச் செயலகம் வந்து விசாகப்பட்டினத்துல இருக்கும். தலைமைச் செயலகம் விசாகப்பட்டினத்துல. கர்னூல்ல வந்துட்டு ஹைகோர்ட் வந்துட்டு இருக்கும். சரியா. இப்படி வந்து 3 டிஃப்ரெண்ட் ஹெட் கேபிட்டல்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. இப்படி பிரிக்கிறதுனால நல்ல அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி வந்து பரவலாகும். சரியா. இப்போ நம்ம தமிழ்நாடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே சென்னையில தான் இருக்கு இல்லையா. எல்லா ஹெட் குவார்டர்ஸ், ஹைகோர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எவ்ரி திங் இஸ் இன் சென்னை. அப்படி எல்லாமே சென்னையில இருக்கும்போது ஒரு கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய பர்சனா இருந்தாலும் கோயம்புத்தூர்ல இருக்கிற பர்சனா இருந்தாலுமே அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி சென்னைக்கு தான் எல்லாத்துக்குமே போகணும் இல்லையா. ஆனா நம்ம அப்படி எல்லாருமே அங்க போறதுனால என்ன ஆகுதுன்னா அங்கதான் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எல்லாமே அங்கதான் நடக்குது. பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாகுது, பொல்யூஷன் அதிகமாகுது, நிறைய வாட்டர் ப்ராப்ளம்ஸ், நிறைய ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து வருது இல்லையா. அப்போ நம்ம வந்து கேபிட்டல்ஸ் அப்படி பிரிச்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னை வந்து ஒரு கேபிட்டல், பிளஸ் திருச்சி வந்து ஒரு கேபிட்டல், பிளஸ் இங்க வந்து ஒரு மதுரையோ இல்லைன்னா கன்னியாகுமரியோ ஒரு கேபிட்டல், கோயம்புத்தூர் ஒரு கேபிட்டல் சொல்லி நம்ம ஒரு 4-5 கேபிட்டல்ஸா பிரிச்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெவலப்மெண்ட் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா. சோ ஒவ்வொரு ஏரியாஸும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியா நம்ம வச்சுக்கலாம். இப்போ தஞ்சாவூர்னா அது ஒரு ஸ்பெஷாலிட்டி, சென்னைக்கு வந்து ஐடி கம்பெனிஸ் மட்டும் சென்னைக்கு ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் கூட நம்ம வைக்க முடியும் இல்லையா. சோ தமிழ்நாட்டுல கூட ஒருத்தர் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு, பட் யாருமே அவர் சொல்றது கேட்க மாட்டாங்க இல்லைங்களா. ஃபைன். சோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க, இங்க சொல்றதுதான் வந்து மத்த ஸ்டேட்ஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜெகன்மோகன் ரெட்டி, ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இது பண்ணிருக்காங்க சரிங்களா. சோ தட் டெவலப்மெண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இடத்துக்கும். சோ ஆந்திரா ஸ்டேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1953ல உருவாயிருக்கும் சரியா. இண்டிபெண்டன்ட் இந்தியால உருவான முதல் மொழிவாரி மாநிலம் லிங்குஸ்டிக் ஸ்டேட் அப்படின்னா ஆந்திரா ஸ்டேட் தான். மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கும் அது இல்லையா. சோ இந்த ஆந்திரா ஸ்டேட் பிரிஞ்சப்போ அதோட முதல் கேபிட்டலா இருந்தது கர்னூல். அதுக்கப்புறமா தான் ஹைதராபாத் கேபிட்டல் ஆகுது. அதுக்கப்புறம் தெலுங்கானா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அமராவதி அப்படின்ற ஒரு கேபிட்டல் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 3 கேபிட்டல்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த நியூஸ் என்னன்னா நாட்டின் நிதி பற்றாக்குறை 83.2% எட்டியது. இதை பத்தி நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சரிங்களா. நிதி பற்றாக்குறைனா என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன், அதில் நான் சொல்றேன் உங்களுக்கு. இது எங்க இருக்கும்னா இதே யூடியூப் சேனல்ல எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதுல போய் பாருங்க. இன்னைக்கு நைட் வந்து நான் அப்லோட் பண்றேன். சரியா, லைவ் போக முடியல, ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் லைவ்ல, நான் வந்து அப்லோட் பண்றேன் உங்களுக்கு. அதே மாதிரி முக்கிய 8 துறைகளின் உற்பத்தி 15% பின்னடைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோல சொல்றேன் சரிங்களா. சோ தட் வந்துட்டு அந்த எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிடறேன், நீங்க எப்போனாலும் அதை பார்த்துக்கலாம், அதுக்காக தான் சரியா. சோ சில ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான ஃபேக்ட்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா எழுத்தாளர் சா கந்தசாமி காலமானார். சா கந்தசாமி அப்படிங்கும்போது இவர் வந்து சாயாவனம் கந்தசாமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இவர் எழுதின முதல் நாவலனுடைய பெயர் வந்து சாயாவனம் அப்படின்றது. இவர் மயிலாடுதுறையில பிறந்தவர், எங்க ஊரு சரியா. சோ இவர் சாயாவனம் அப்படின்ற நாவல் மூலமா தமிழ் எழுத்துலகுக்கு அறிமுகமானார் அப்படின்றாங்க. ஏன் நம்ம இவரை பத்தி பாக்குறோம் அப்படின்னா இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு. 1997ல விசாரணை கமிஷன் அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது அவர் வாங்கியிருக்காரு. இது சூப்பரான விஷயம். அப்புறம் 2006ல நிகழ்காலத்துக்கு முன்பு அப்படின்ற ஒரு நூலுக்காக தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு அவர் வாங்கியிருக்காரு சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்டானது பார்த்துக்கோங்க. 1997ல விசாரணை கமிஷனுக்காக சாகித்ய அகாடமி அவார்டு, 2006ல நிகழ்காலத்துக்கு முன்பு அதுக்காக தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு சரிங்களா. எழுத்தாளர் சாயவனம் கந்தசாமி. அடுத்து டிஎன் ரீநேம்ஸ், தமிழ்நாடு ரீநேம்ஸ் 3 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் ஆஃப்டர் ஃபார்மர் சிஎம்ஸ்.
இதே வேலையை போச்சு இல்லையா உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன், கிண்டி கிட்ட இருக்கும் ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லிட்டு, அந்த மெட்ரோ ஸ்டேஷனை அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோன்னு மாத்திருக்காங்க. ஸோ நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியா தான் வச்சிருக்காங்க. ஆலந்தூர் ஸ்டேஷன் அறிஞர் அண்ணா, முடிஞ்சிச்சு ஈஸியா. அடுத்தது சென்ட்ரல் மெட்ரோ. சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷனை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை வச்சிருக்காங்க. இதுவும் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை வந்துட்டு எம்ஜிஆர் பேர்ல மாத்திருப்பாங்க முன்னாடி. இப்ப சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷனையும் வந்துட்டு எம்ஜிஆர் பேர்ல மாத்திட்டாங்க. ஸோ ரெண்டுமே ஒண்ணு, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மூணாவது வந்து கோயம்பேடு. ஸோ கோயம்பேடுக்கு வந்துட்டு டாக்டர் ஜெயலலிதா கோயம்பேடு மெட்ரோ அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், பட்டி யூஎஸ் ஃபர்ஸ்ட் டாக் டு டெஸ்ட் COVID-19 பாசிட்டிவ் டைஸ். சரியா? ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக், சரியா, இந்த டாக்கு வந்து COVID-19 பாசிட்டிவ் ஆகிருக்கும். ஏன்னா இந்த டாகோட ஓனருக்கு வந்து COVID-19 பாசிட்டிவ் ஆயிருக்கும். அது மூலமா இந்த டாகும் டெஸ்டட் பாசிட்டிவ். ரீசென்ட்லி இந்த டாக் வந்து இறந்துருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட், 96% கிளியர் கிளாஸ் 11 போர்டு எக்ஸாம்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்டுக்கு போர்டு எக்ஸாம்ஸ் அப்படின்றது லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த 3 வருஷத்துல இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு. எவ்வளவுனா 96.04% வந்து பாஸ் பர்சன்டேஜ். 96 கொடுத்துருக்காங்க, அப்ராக்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா 96.04% பாஸ் பர்சன்டேஜ். சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த டயத்துல சில எக்ஸாம்ஸ்ல எழுதிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எல்லாருக்கும் மார்க் போட்டிருப்பாங்க போல. ஸோ 96.04% வந்து பாஸ் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட், அது 12th இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 to 7, ஆகஸ்ட் மாதம் 1 to 7 இந்த ஃபர்ஸ்ட் வீக்க பிரீஸ்ட் ஃபீடிங் வீக் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்றாங்க. சரிங்களா? இந்த வருஷத்துக்கான தீம் சப்போர்ட் பிரீஸ்ட் ஃபீடிங் ஃபார் ஏ ஹெல்த்தியர் பிளானட். ஸோ ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் பிரீஸ்ட் ஃபீடிங் வீக், அதோட தீம் என்ன? சப்போர்ட் பிரீஸ்ட் ஃபீடிங் ஃபார் ஹெல்த்தியர் பிளானட். சரியா? நெக்ஸ்ட், HRD மினிஸ்டர் லான்ச்சஸ் இந்தியா ரிப்போர்ட் ஆன் டிஜிட்டல் எஜுகேஷன். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர், இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அது எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆக போகுது. இப்போதைக்கு HRD மினிஸ்ட்ரி. HRD மினிஸ்டர் என்ன பண்றாருன்னா இந்தியா ரிப்போர்ட் ஆன் டிஜிட்டல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாரு. இதுல இந்தியாவில் எஜுகேஷனுக்காக என்னென்ன மாதிரியான டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல் விஷயம் தீக்ஷா பிளாட்ஃபார்ம். சரியா? டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச்டு பை த கவர்மெண்ட். முதல் விஷயம் தீக்ஷா பிளாட்ஃபார்ம். உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ்ல வந்து அந்த QR கோட் அப்படின்றது இருக்கும் இல்லையா? அந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு போகும். அந்த வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தீக்ஷா வெப்சைட்டா தான் இருக்கும். அப்போ இந்த தீக்ஷா வெப்சைட்ல என்ன இருக்கு? உங்க ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான், அதுக்கான லேர்னிங் மெட்டீரியல்ஸ் தான் அந்த தீக்ஷா வெப்சைட்ல இருக்கு. சரியா? ஸோ இதை நீங்க ஈஸியா தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வித்யாதான் 2.2ன்றது என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நம்ம கரிக்குலம்ல இருக்கக்கூடிய சிலபஸை வந்துட்டு இன்டராக்டிவ் லேர்னிங் கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி இதுல வந்து அப்லோட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இது மூலமா இட் brings together the academicians and the organizations to develop and contribute fun and engaging e-learning content aligned to the curriculum. சரியா? ஸோ நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியான லேர்னிங் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி they are uploading in the வித்யாதான் 2.0 வெப்சைட். தென் மூணாவது விஷயம் வந்து டிஜிட்டலி அக்சசபிள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். டிஜிட்டலி அக்சசபிள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், டைசி அப்படின்றது. டைசி யாருக்காகனா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்காக. சரியா? ஸோ டைசி ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்வயம் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. இந்த போர்ட்டல் பத்தில நான் சொல்றதை விட நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மைண்ட்ல பதியும். சரிங்களா? ஒன்ஸ் போய் நீங்க சும்மா ஸ்வயம் வெப்சைட் போய் பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, அந்த வெப்சைட்ல என்னென்ன இருக்குன்னு போய் பாருங்களேன். ஒன்ஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்ல நிறைய வந்து கோர்சஸ் வந்து இருக்கும். So it offers a lot of online courses covering school 9th to 12th to the post graduate level. Post graduate level வரைக்கும் நிறைய கோர்சஸ் அதுல இருக்குங்க. போய் ஒரு தடவை நீங்க பாருங்களேன். ஓகே. நெக்ஸ்ட் பாதசாலா. நீங்க வந்து கூகுள்ல வந்துட்டு NCERT புக்கை சர்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, NCERT புக் டவுன்லோட் ஏதோ சம்திங் சர்ச் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா பாதசாலா வெப்சைட் நீங்க பார்த்திருப்பீங்க. சரியா? இந்த வெப்சைட்ல வந்துட்டு NCERT புக்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், ஆடியோ, வீடியோ, நிறைய வந்து ஜேர்னல்ஸ் இதெல்லாமே அதுல வந்து இருக்கு. சரியா? போய் பாருங்க. நெக்ஸ்ட் ஆபரேஷன் மஸ்கான் brings smile on the faces. சரி, ஆபரேஷன் மஸ்கான் இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு ஆபரேஷன் ஸ்மைல் அப்படி கூட சொல்லுவாங்க.
இட் இஸ் an initiative of Ministry of Home Affairs. சரியா? ஆபரேஷன் மஸ்கான் அல்லது ஆபரேஷன் ஸ்மைல், இட் இஸ் an initiative of Ministry of Home Affairs. இது எதுக்காக அப்படின்னா மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் இது. சரிங்களா? ஸோ மிஸ் ஆன சில்ட்ரன்ஸை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கும் போது அவங்களோட ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் வந்து கொண்டு வராங்க இல்லையா, அதான் அந்த ஆபரேஷன் ஸ்மைல் அல்லது ஆபரேஷன் மஸ்கான் அப்படின்றது. இட் இஸ் an initiative of Ministry of Home Affairs. ரீசெண்டா அந்த ஆபரேஷன் மஸ்கான் அப்படின்றத ஆந்திர பிரதேஷ்ல பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய சில்ட்ரன்ஸை ரீயூனைட் பண்ணியிருக்காங்க ஆந்திர பிரதேஷ்ல ரீசெண்டா. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் தெர்மோநியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர். ஸோ நல்லா பாருங்க, இது பேர்லயே இருக்கு, இன்டர்நேஷனல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர். நமக்கு தெரியும் தெர்மல் பவர் பிளான்ட் நமக்கு தெரியும் சரியா, கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட் தெர்மல் பவர் பிளான்ட். நியூக்ளியர் பவர் பிளான்ட் நமக்கு தெரியும். இது என்ன தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம நார்மலா இப்போ நம்ம கல்பாக்கம் இருக்கு, கூடன்குளம்லாம் இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல என்ன ப்ராசஸ் நடக்குது, நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்றது நடக்கும், அணுப்பிளவுன்றது நடக்கும். அதாவது அணுப்பிளவுனா என்ன, ஒரு பெரிய நியூக்ளியஸ் ரெண்டு லைட்டர் நியூக்ளியஸா பிரிஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஃபிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி பிரியும் போது என்ன ஆகும், நமக்கு சம் நியூட்ரான்ஸ் வந்து கிடைக்கும், பிளஸ் லாட் ஆஃப் எனர்ஜி வந்து கிடைக்கும். சரியா? இதெல்லாம் நான் வந்து அன்அகாடமி பிளஸ்ல நான் சயின்ஸ் கோர்ஸ்ல நியூக்ளியர் பிசிக்ஸ்ல எடுத்திருப்பேன், அதுல போய் பாருங்க. சரிங்களா? ஸோ ஃபிஷன் போது என்ன நடக்கும்னா ஒரு பெரிய நியூக்ளியஸ் ரெண்டு சின்ன நியூக்ளியஸா பிரியும், பிளஸ் லாட் ஆஃப் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இங்க நடக்குது, இந்த கல்பாக்கத்திலயோ கூடங்குளத்திலயோ நடக்குது. இதுவே நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லைட்டர் நியூக்ளியஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு ஹெவியர் நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும். இப்ப சன்ல வந்து ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹீலியம் ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அந்த மாதிரி. ஓகேங்களா? அது ஃபியூஷன் சொல்லுவாங்க. இதுலயும் நிறைய ஹீட் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா ஃபிஷன்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை விட ஃபியூஷன்ல உங்களுக்கு பல மடங்கு அதிகமான ஹீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ அப்ப நம்ம வந்து இதை விட அங்க நிறைய ஹீட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அதை நம்ம யூஸ்ஃபுல்லான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா இடத்துல. இப்ப நம்ம நியூக்ளியர் ஃபிஷன்ல கிடைக்கக்கூடிய இந்த ஹீட் இருக்கு இல்லையா, இந்த ஹீட்டை வச்சு நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், இந்த ஹீட்டை வச்சு வாட்டர் வந்து நம்ம ஹீட் பண்ணுவோம். சரியா? வாட்டரை ஹீட் பண்ணும்போது வாட்டர் என்ன ஆகும், ஸ்டீமா மாறும். அப்படி ஸ்டீமா மாறி வெறும் ஹை ப்ரெஷர்ல அந்த ஸ்டீம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஹை ப்ரெஷர்ல டிராவல் பண்ற அந்த ஸ்டீமை ஒரு டர்பைன் மேல போய் நம்ம மோத விடுவோம். அது இந்த டர்பைன் மேல போய் இந்த ஸ்டீம் மோதி இந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணிவிடும். இந்த டர்பைன் ரொட்டேட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த டர்பைனோட ஷாஃப்ட்டை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஜென்ரேட்டர் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஜென்ரேட்டருக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள போயிட்டு இந்த கண்டக்டர் வந்து ரொட்டேட் ஆகும். சரியா? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு கண்டக்டர் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அதுல இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது ஃபிளெமிங்கோடைய ரைட் ஹேண்ட் ரூல்ல பார்த்திருப்போம். சரிங்களா? இந்த இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷனை ஃபிளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் மூலமா கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்திருப்போம். ஓகே, ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா, இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி இங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது. அதுக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த டர்பைனை சுத்த வைக்கணும். டர்பைனை சுத்த வைக்கணும்னா நமக்கு வந்து ஸ்டீம் வேணும். ஸ்டீம் வேணும் அப்படின்னா வாட்டர் நம்ம ஹீட் பண்ணணும். வாட்டரை ஹீட் பண்ணா நமக்கு வந்து ஹீட் வந்து வேணும். அந்த ஹீட் எப்படி கிடைக்குது, இந்த ஃபிஷன் மூலமா நமக்கு கிடைக்குது. சரியா? இந்த ப்ராசஸ் தான் இங்க நடக்குது. இதுவே நீங்க கோல் பவர் பிளான்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நிலக்கரியை எரிக்கிறாங்க, அந்த ஹீட் கிடைக்குது, அந்த ஹீட்டை வச்சு வாட்டரை ஹீட் ஸ்டீமா மாத்துறாங்க. இந்த ப்ராசஸ் அப்படியே அங்க நடக்கும். இதுவே நம்ம வந்து ஹைட்ரோ பவர் பிளான்ட் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க இந்த ஸ்டீமுக்கு பதிலாக தண்ணியே இருக்கும். தண்ணியே வந்து இந்த டர்பைனை ரன் பண்ணும், அப்புறம் ஜென்ரேட்டர் இருக்கும். இதுவே நம்ம விண்டு மில்லுக்கு போனோம் அப்படின்னா காற்று என்ன பண்ணும், அந்த விண்டு மில்லை சுத்தி விடும் இல்லையா, அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அங்க மாத்துவாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான் நடக்குது. சரிங்களா? ஃபைன். அப்போ ஃபியூஷன்ல இதை விட நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய வாட்டர் நம்ம ஸ்டீமா மாத்த முடியும், நிறைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லையா. அதுக்காக ஃபியூஷன் ரியாக்டர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து இடத்துல பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர்ஸ்லாம் வந்து நம்ம பில்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? பட் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபியூஷன் ரியாக்ஷனை சஸ்டெயின் பண்ண முடியல, ரொம்ப நேரம் அதை நடத்த முடியல, கொஞ்ச நேரம் தான் நம்மளால நடத்த முடிஞ்சிச்சு. ஸோ இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனை சஸ்டெயின் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. இந்த ஃபியூஷன் ரியாக்டருக்கு பேரு டோகாமாக் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர். இது எங்க கட்டிட்டு இருக்காங்கன்னா பிரான்ஸ்ல கட்டிட்டு இருக்காங்க. இதை 7 நாடுகள் சேர்ந்து இதுக்கு ஃபண்டிங் பண்றாங்க. யாராருன்னா யூரோப்பியன் யூனியன், சைனா, இந்தியா, ஜப்பான், ரஷ்யா, சவுத் கொரியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். சரிங்களா? ஸோ திரும்ப சொல்றேன், இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபியூஷன் டிவைஸ் டு ப்ரொடியூஸ் எனர்ஜி அண்ட் மெயின்டைன் த ஃபியூஷன் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம்.
சரியா? நமக்கு எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதே நேரத்தில் இந்த ஃபியூஷன் ப்ராசஸை ரொம்ப நேரத்துக்கு சஸ்டெயின் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பண்ண இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நம்மளால சஸ்டெயின் பண்ணி வச்சுக்க முடியல. சரியா? ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நிறைய ஹீட் வேணும். நம்ம கிட்ட நிறைய ஹீட் இருந்தாதான் ஃபியூஷன் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அதுக்காக இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் வச்சிருப்பாங்க, வச்சு அதில் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஹீட்டை வச்சு ஃபியூஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது போதும் நினைக்கிறேன். இது நம்ம வந்து ஆகஸ்ட் 1 மட்டும் தான் இதில் கவர் பண்ணோம், 2 வந்து இன்னைக்கு கவர் பண்ணல. நாளைக்கு நான் வந்து அதை கவர் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அன்அகாடமி பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 4th அன்னைக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். அந்த கோர்ஸோட பேர் வந்து இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 and 2க்கான ப்ரிலிம்ஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான எஜுகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸ் நீங்க பார்க்கலாம். இல்லை அப்படின்னா விதை அப்படின்ற பேர்ல இன்னொரு கோர்ஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து குரூப் 1க்காக. இதுல போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2 கோச்சிங்குமே இதுல எடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசா படிக்கிறவங்களுக்காக தான். கிட்டத்தட்ட 10 மாசங்கள் வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து இருக்கும், ரன் ஆயிட்டு இருக்கும். சரியா? ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து நீங்க இந்த கோர்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். விதை கோர்ஸ்ல, இலக்கு கோர்ஸ்ல குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க படிச்சுக்கலாம். சரி, படிச்சா மட்டும் போதுமா, டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. குரூப் 1 and 2க்காக மொத்தம் 16 டெஸ்ட் இருக்கும். அதுல 13 வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், 3 வந்து ஃபுல் டெஸ்ட். உங்களுக்கு இந்த எல்லா டெஸ்ட்டுமே வந்துட்டு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல 150 கொஸ்டின்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ், 25 கரண்ட் அஃபேர்ஸ், 25 மேக்ஸ் ஆப்டிடியூட் இருக்கும். சரியா? பிளஸ் இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணி முடிச்ச உடனே டெஸ்ட் எங்க அட்டன் பண்ணலாம்னா ஆப்லயும் அட்டன் பண்ணலாம், வெப்சைட்லயும் அட்டன் பண்ணலாம். அன்அகாடமி வெப்சைட்லயும் ஆப்லயும் அட்டன் பண்ணலாம். டெஸ்ட் நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கிளாஸ்ல உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அங்க கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா எஜுகேட்டருக்கு நீங்க மெசேஜ் பண்ண கூட உங்க டவுட்ஸ் வந்து நீங்க கேட்கலாம். ஃபைன். இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி சண்டே ஒன்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். சரி, அடுத்தது இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் டெய்லி T20 அப்படின்றது. இதுல பாத்தீங்கன்னா டெய்லியும் காலையில ஒரு 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. வச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு அந்த 20 கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த 20 கொஸ்டின்ஸை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ தான். அது T20ன்றது இதுவும் நீங்க அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அன்அகாடமி பிளஸ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 12 months, அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்க சேர்ந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸ் வந்து 7000 ரூபாய் வரும். சரியா? நீங்க ஃபீஸ் பே பண்ணும்போது இந்த இடத்துல ஹேவ் ஏ ரெஃபரல் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அங்க நீங்க என்னோட ரெஃபரல் கோடு GV கரண்ட். சரியா? ஸோ GV கரண்ட் அப்படின்ற இந்த ரெஃபரல் கோட் நீங்க அங்க யூஸ் பண்ணும்போது இது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 6300 rupees ஆயிடும். அது ஸோ தட் உங்களுக்கு 700 rupees வந்து ஃபீஸ்ல டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? இல்ல நீங்க 1 year சேர்ந்துக்கிறீங்கன்னா 8400 rupees வரும். அங்க நீங்க ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 7560 rupees தான் வரும் 2 வருஷத்துக்குங்க. நல்லா பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 6300 ரூபாய் தான், 2 வருஷத்துக்கு 7560 ரூபாய் தான். இது நீங்க சிங்கிள் பேமெண்டா பண்ணீங்கன்னா, இல்ல இதுவே இஎம்ஐல நான் பே பண்றேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ட்ரெஸ்டே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இல்லாத இஎம்ஐ தான். அதுக்கு நீங்க வந்து HDFC பேங்க் உடைய டெபிட் கார்டு வச்சிருக்கணும். இல்ல அப்படின்னா மற்ற பேங்க்ஸ் உடைய கிரெடிட் கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும். இல்ல அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் கார்டு வந்து உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இஎம்ஐல கூட பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இஎம்ஐல ஜாயின் பண்ணும்போது மந்த்லி உங்களுக்கு ஒரு 500 rupees கிட்ட தாங்க வரும். சரியா? ஸோ பாருங்க, அன்அகாடமி பிளஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லாக்டவுன் டைம்ல வேற எந்த ஒரு அகாடமியும் உங்களுக்கு தெரியும், யாருமே வந்து இந்த அளவுக்கு ஆக்டிவா எதுவுமே கிளாஸஸ் எல்லாம் பண்றது கிடையாது. அன்அகாடமில நிறைய விஷயங்கள் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்க இதை ஜாயின் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் வந்து நஷ்டம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி சொல்றதுன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாவே இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால உங்க காம்படிஷன் நிறைய இங்க இருக்கு. பாருங்க, ஏன்னா இங்க நீங்க நிறைய லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாம் எப்படி படிக்கிறாங்கன்றது உங்களுக்கே தெரிய வரும் இதுல. சரிங்க? ஸோ அன்அகாடமில போயிட்டு என்னுடைய ப்ரொஃபைல் unacademy.com/@gautam43 அப்படின்ற ப்ரொஃபைல்ல போயிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம்.